ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களிடத்துல எந்த ஆவி செயல்படுகிறது நீங்க பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, போன உடனே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நோக்கங்கள்லாம் என்ன, எப்படி இருக்கும்? அவர்களோட அன்பா பேசிட்டு வெளியே வந்துடுவீங்களா, இல்ல அவங்க வீட்டுல என்னென்ன இருக்கு அப்படியே அவங்களுக்கே தெரியாம வாட்ச் பண்ணுவீங்களா? என்ன சமையல் பண்ணிருக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க என்ன இருக்கு, அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு அப்படியே அவங்களுக்கு தெரியாம வாட்ச் பண்ணுவீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த அசுத்தமான ஆவி எனக்குள்ள இருந்தா, சென்சிட்டிவான அன்பு எனக்குள்ளே வரும்படி அதை நீக்கி போடுகிறேன். சொல்லுங்களேன், நீக்கி போடுகிறேன். ஒரு மனுஷனுடைய நடைகளும் உடைகளையும் பார்த்து அவன் பெரியவன், இது எப்படி வந்தது, இது எப்படி சம்பாதித்தான் அப்படின்னு சொல்லி அவன் மேல் வன்கண் வைக்கிற அந்த கடினமான இருதயத்தை நீக்கி சென்சிட்டிவான அன்பை எனக்குள்ள தள்ளுகிறேன். இதுதான் மனுஷனுடைய ஆவி எப்படி இருக்குமா, கடினமான இருதயத்தை கொண்டு இருக்குமா. ஆனா தேவனுடைய ஆவி சென்சிட்டிவா இருக்கும். நீ ஏற்றுக்கொண்டனா தேவனுடைய பாதை தெரியும், ஏற்றுக்கொள்ளனா கரடு முரடான பள்ளத்தாக்களை கொண்டு போய் விடப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறாரு. கடினமான இருதயத்தை நான் எடுத்து போடுவேன், பரிசுத்த ஆவி எனக்குள்ள அனுப்புவேன். இந்த ஆவி என்ன பண்ண தெரியுமா, இந்த அசுத்தமான ஆவி என்ன பண்ண தெரியுமா, நான் தேவன் ஆவியை அறிஞ்சிட்டேன், தேவனை தெரிஞ்சுக்கிட்டேன், தேவனுடைய ஆவி என்ன அபிஷேகம் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராதனைக்கு வரோம், எல்லா இடத்தையும் செய்யப்படுகிறோம். ஆனா அந்த குடும்பத்துல அண்ணன், தம்பி, மாமா, மச்சா எல்லாரும் யாரு வளர்ந்தாலும் வன்கண் அதிகமா செயல்படும். அவங்க குடும்பம் வளராமையே இருக்கும். அவங்க குடும்பம் அப்படியாப்பட்ட ஒரு ஆளு குடும்பத்துல இருப்பாங்க. அப்படியாப்பட்ட அசுத்தாவி கொண்ட ஒரு ஆள் குடும்பத்துல இருப்பாங்க. அந்த ஆவி கொண்டவர்கள் சபையில இருந்தா கண்ணை மூடி அந்த ஆவியை விரட்ட கத்துக்கொள்ளுங்க. ஏன்னா சென்சிட்டிவான ஆவி எனக்குள்ள கிரியை செய்ய வேண்டும், அவர் அன்பு எனக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, புரியுது? அந்த அசுத்த ஆவி கொண்டவன் நான் தான். சொல்லுங்க, அந்த அசுத்தாவை கொண்டவன் நான் தான், பாவியான என் மேல் கிருபையாயிரும். இப்போ நீ அந்த வார்த்தை சொல்லும் போது கர்த்தர் உன்னை தாழ்த்துகிறாய் என்று நினைப்பார். நீ அதை உணர்ந்து அதை சொல்லும் போதுதான் கர்த்தருடைய பார்வை உண்மையில் வரும். அது என்னன்னே தெரியாம நான் தேவன் கிட்ட போயிட்டு ஆண்டவரே பாவியான என் மேல் கிருபையாயிரும் சொன்னா அது ஒண்ணும் கிடைக்காது. ஆண்டவரே என்னுடைய எனக்கான வார்த்தை வருகிறது, எனக்கான வார்த்தை வருகிறது. நான் இருக்கிற போல இருந்த பாதை விசாலமா இருக்குமே, எங்க போனாலும் கண்ணு வச்சு நீ எங்க போனாலும் எல்லாரையும் போராம பட்டின்னு இருப்பனே, விசாலமா இருக்குமே பார்வை. ஆனா இதை எடுத்து போட சொல்றீங்களா, அது குறுகலான பாதையா மாறுது. இதுல எப்படி நான் பிரவேசிக்கிறது? இதுதான் கர்த்தருடைய பாதை, இதுதான் உன்னை உடைக்கிறது, இதுதான் நீ சிலுவை சுமக்கிறது. அதுக்கு தான் அவர் சென்சிட்டிவான ஆவியானவர் உனக்குள்ள வருகிறார். ஒரு மெல்லிய பிரசனத்தினால ஒண்ணு மூடி, நான் இந்த குணத்தை எடுத்து போட்ட நான் தோத்தவன் அல்ல, நான் சிலுவையை சுமந்து வருகிறேன், கர்த்தர் என்னோடு கூட வருகிறாரு. இந்த குணத்தை வச்சுட்டு வந்தனா சத்ருவானவன் என் கூட வருகிறான், அது எனக்கு தேவையில்லாத பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பாதையில நித்தம மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். சொல்லுங்க, நித்தம மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். இந்த பூமியில சாட்சியிடுகிறவர் ஆவியானவர் தான். இந்த பூமியில சாட்சியிடுகிறவர் ஆவியானவர் தான். இந்த வேதத்தில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் உண்மை என்று நம்ம விசுவாசிக்கிறது, சாட்சியிடுகிறது ஆவியானவர் தான். எங்கேயோ செங்கடலை பிளந்தாங்க, அது எப்படி ஆகும் அப்படி நம்ம ரெண்டு மனசா இல்ல, செங்கடலை பிளந்திருக்கிறாங்க பாரு இஸ்ரவேல் ஜனங்கள், நமக்கு ஏன் பிளக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது பாருங்க. அந்த எண்ணத்தை உண்டாக்குற விசுவாசத்தின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால. அல்லேலூயா. இயேசு எனக்காக மரிச்சாரு, எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவம் போக்கும்படி சொன்னாருன்னு சொன்னா அந்த எண்ணங்களை கொண்டு வருகிறது ஆவியானவர். அல்லேலூயா.